கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலே தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து நமக்கு காண்பித்து அப்படி நம்மை நடத்துகிற ஒரு அன்பாண்டவர். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, எல்லாவற்றையும் காண்பிக்கிறீர்களா? எல்லாவற்றையும் காண்பிக்கிறீர்களா? தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12லிருந்து 18 வசனங்கள். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபுலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் பொக்கிஷ சாலைகளில் எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தின் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்தில் வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்களின் நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகி உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரலாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். எசேக்கியா, அதாவது யூத ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வியாதிப்பட்ட அந்த சூழ்நிலையில் பாபிலோன் தேசத்தில் இருந்த ராஜா அங்கிருந்து தன்னுடைய வேலைக்காரர்கள் சிலரை இவனிடத்தில் அனுப்புகிறான். அனுப்பப்பட்டவர்கள் வெகுமானங்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? எசேக்கியாவை நலம் விசாரித்து வருவதற்காக. இங்கே நலம் விசாரிக்க வந்த இடத்தில் இந்த எசேக்கியா என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய பொக்கிஷ சாலை, தனக்கு இருந்த வெள்ளி, தனக்கு இருந்த பரிமள தைலம், ஆயுத சாலை எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். அதாவது அந்த 13வது வசனத்திலே எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் வந்த நோக்கம் இவனை விசாரித்து கொண்டு போவதற்கு, அதோடு காரியத்தை முடித்திருக்க வேண்டும். அவர்கள் கேட்டு இவன் செய்தானா அல்லது இவன் செய்தானா என்று தெரியவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் திறந்து காண்பிக்கிறான். இரண்டால் பாபிலோனியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒத்தே போகாது. அந்த சூழ்நிலையிலே இவன் எவ்வளவு கவனமாக இருந்திருக்க வேண்டும் பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, அடுத்த வசனங்களில் வாசித்தா ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவிட்ட கேட்கிறாரு,
உம்மிடத்தில் வந்தவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க, எதற்கு வந்தாங்க, நீர் எதெல்லாம் காண்பித்தீர் என்று கேட்கும் பொழுது இவன் சொல்றான், பாபிலோன் வந்தாங்க, நான் எல்லாவற்றையும் அவங்களுக்கு காண்பிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஏசிய தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை உண்டாகுது. 16, 17, 18 வசனத்துல, இது ஒரு நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். பாருங்களேன், எவ்வளவு இந்த எசேக்கியாவுக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது. அப்ப வந்தவர்கள் யார்? உண்மையாய் நலம் விசாரிக்க வந்தவர்களா? எசேக்கியாவுடைய காரியங்களை அறிந்து கொண்டு இவனுக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்வையிட வந்தவர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீ யாருக்கு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்தாயோ அவங்களே எல்லாத்தையும் உன்னிடத்துல கொள்ளையடிச்சு கொண்டு போக போறாங்க. சிலருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, யாராவது தங்களுடைய வீட்டில அல்லது குடும்பத்துல அல்லது தன்னுடைய கம்பெனியில, ஸ்தாபனத்துல வந்தா போதும், எதையும் மறைக்காம எல்லாவற்றையும் காண்பிச்சிருவாங்க. அதுவும் பொதுவா சில வீடுகளில குடும்ப தலைவிகள் யாராவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்தாலோ அல்லது வீட்டில் வந்து கொஞ்சம் இவர்களை புகழ்ந்தாலோ அல்லது வேறு யாருடைய சில வார்த்தைகளை, அதாவது உங்களை குறித்து அவர்கள் இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு சில கருத்துக்களை இவர்களுக்கு சாதமாக, இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதாய் பேசினா போதும், உடனே எல்லாவற்றையும் பேச ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சா வீட்டில் எல்லா இடங்களிலும் கொண்டு எல்லாத்தையும் காண்பிப்பாங்க. மற்றும் தங்களுக்கு இருக்கிற ஆபரணங்கள், தன்னுடைய வருமானங்கள், தங்களுடைய சேமிப்புகள் எல்லாவற்றையும் திறந்து சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறிவிடும். சில நெருக்கடிகள் கொண்டு போய்விடும். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆலயத்தில் அவர்களுக்கு ஒரு சில ஆவிக்குரிய நண்பர்கள் சிநேகிதர்களாய் மாறினார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது சகஜம்தான். இந்த படிக்க போகிற இடத்துல மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, சபைகளில் கூட ஃப்ரெண்ட்ஸ் உருவாயிருவாங்க. அதில் ஒரு சகோதரி இவங்கள்ட்ட எங்களுடைய காரியத்தை எல்லாம் அறிந்து விசாரித்து அப்படியே வைத்து கொண்டாங்க. முதல்ல எதையும் ஒரு இடத்துல அவங்க கேட்கல, எல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாம் சொல்லி சொல்லி மாறி மாறி ரொம்ப பழக ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் திடீரென்று இப்படியாக எங்களுக்கு ஒரு அவசரமான தேவை இருக்கிறது, ஒரு 4 நாட்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஒரு 50 சவரன் நகை மட்டும் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வச்சுட்டு அதை மாற்றிட்டு இதை உடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி இவங்கள்ட்ட நைஸாக கேட்டாங்க. ஏன்னா ஒரு 6-7 மாதம் இவங்கள்ட்ட பழகினாங்க. இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, என்ன வருமானம், உங்களுடைய மனநிலை எல்லாம் அவங்க புரிஞ்சிட்டாங்க. இவங்க சரின்னு கொடுத்தாங்க. புருஷனுக்கும் தெரியாது. வீட்டில் இவங்களுக்கு இருந்த நகையில் ஒரு 50 சவரனை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் 4 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, வந்த பாடில்லை. கொஞ்ச நாள் தாண்டினா இவங்கள சபையில் காணலை. இவங்களை விசாரிக்கலான்னு சொன்னால் இவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, எங்கிருந்து ஒன்றும் தெளிவாக தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அதை வீட்டில் புருஷன்ட்ட சொல்ல, அவர் ஆலயத்துக்கு போகாத ஒரு மனிதன்,
அவர் போய் அந்த பாஸ்டரை பார்க்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற, உங்கள் சபையில் வரவங்க இப்படியான்னு சொல்லி பாஸ்டருக்கு விரோதமாக எழும்ப, பெரிய குழப்பம். அப்புறம் இந்த சகோதரி அவர் ஆலயத்துக்கு விடுறதில்ல. எப்படியும் சரி, அந்த நகை திருப்பி கிடைக்கல. அவங்க யாருன்னே தெரியாது. எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் ஏமாந்து போறாங்க. எல்லாவற்றையும் திறந்து காண்பிச்சிடுறது, எனக்கு இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறது. எல்லாரிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த எசேக்கியா பாபிலோனிலிருந்து வந்த பாபிலோன் ராஜாவுடைய வேலைக்காரிடத்துல, அதாவது பாபிலோன் ராஜாவிடத்துல தான் எல்லா ரகசியத்தையும் கொண்டு போறதுக்கு சொன்னதால எல்லாமே கொள்ளையடித்து கொண்டு போகப்படும் தீர்க்க தரிசனம். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் அப்படிதான் காரியங்கள் நடந்திருக்குதா? நீங்க வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, சபையில் ஆராதிக்க போற இடத்துல ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய ரகசியங்களை சரியா பாதுகாக்காம பண்டிகள் மத்தியில முத்த போட்ட மாதிரி எல்லாவற்றையும் சொல்லி, சொல்லக்கூடாத ஆள்கிட்ட சொல்லி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அல்லது உங்களுக்கு இருந்த நன்மைகளை இழந்து அதை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாம குழப்பமும் சமாதானக்கிடம் இருக்குதான். யோசித்து பாருங்க. இங்க அது மட்டும் இல்லை பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்துல 18வது வசனத்துல இன்னொரு தீர்க்க தரிசனம் வருகிறது. நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரலாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இவன் ஒரு ராஜா, இவனுடைய பிள்ளைகளில சிலர் வருங்காலத்துல அந்த தேசத்துல எல்லாத்தையும் திறந்து காண்பித்து கொடுத்தான்ல, எல்லாம் சொல்லி கொடுத்தான்ல, எனக்கு இருக்கிறதுன்னு எல்லாம் காண்பிச்சான்ல, அங்க போய் வேலைக்காரலா இருப்பாங்களா அப்படின்னு அடிமையா போவாங்க. அவன் கொண்டு போயிடுவான், அங்க போய் வேலை செய்வாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான காரியம். தேவ பிள்ளைகளை, ஒன்று நாம் எல்லாவற்றையும் தேவையில்லாம காண்பிக்க கூடாதவங்கள்ட்ட காண்பிக்கும் போது, சொல்லும் போது நமக்கு இருக்கிற நன்மைகளை நாம் இழக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு செல்வதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மோடு பிரச்சனை நிற்பதில்லை, பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் தொடருகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை சற்று பரிசோதித்து பாருங்க. எதையும் மறைக்காம எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் ஷேர் பண்ற ஒரு ஆளா இருந்தா, சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுங்க, காண்பிக்க வேண்டிய காரியத்தை காண்பிங்க, மறைக்க வேண்டிய காரியத்தை மறைங்க. அதுக்கு ஞானத்தை ஏசப்பாட்ட கேளுங்க. அடக்கம் ஒடுக்கம் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். அப்போதான் நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்க வர முடியும். இழப்புகள் இல்லாமல் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். உங்கள் பின் சந்ததிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படி நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? கடந்த காலத்துல எல்லாவற்றையும் திறந்து பேசி, திறந்து காண்பித்து பிரச்சனைகளை சந்தித்திருந்தா உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியா வெகுமதிகளை கொண்டு வந்த ஜனங்களுக்கு தன் அரண்மனையிலும் வீட்டிலும் இருந்த எல்லாவற்றையும் காண்பித்து விளக்கினதுனால ஏசியா தீர்க்கதரிசி மூலம் அந்த தீர்க்க தரிசனம், பாபிலோன் தேசத்து ராஜா ஒரு நாள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போவான். உன்னுடைய குமாரர்கள் சிலர் பாபிலோன் அரண்மனையிலே வேலைக்காரலாய் இருப்பார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நடைபெற்றது, நிறைவேறினது. இன்றைக்கு உடைய ஆலோசனை கேட்ட உடைய பிள்ளைகள் தங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவையில்லாமல் மற்றவங்களிடத்தில் ஷேர் பண்ணாம அடக்கம் ஒடுக்கமாய் ரகசியங்களை பாதுகாத்து வாழ கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டேன், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.